நம்ம சேனல் ரெசிபிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். நம்ம சேனல் ரெசிபியில் ஒரு வீடியோ டெலிட் ஆகிடுச்சு. அது ராகி சேமியா தான். இது ரொம்ப நல்ல பிரேக்ஃபாஸ்ட்னு சொல்லி நல்லா போச்சு அந்த வீடியோ. ஆனால் டெலிட் ஆகிடுச்சு சம் ரீசன்னால். இப்போ வந்து நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் அடிக்கடி இதை கேட்குறதுனால, இந்த கமெண்ட்டில் வந்திருக்கு பார்த்தீங்களா, இந்த மாதிரி கேட்குறதுனால நான் அதை வந்து அப்லோட் பண்ண சொல்லியிருக்காங்க. நான் வந்து ஃப்ரெஷ்ஷாகவே மேக் பண்ணி மறுபடியுமே அதை வீடியோ எடுத்து போடுறேன். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அழுத்திக்கோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சொல்லுங்களா. அதுக்கு நான் ராகி சேமியா பாக்கெட் வாங்கியிருக்கேன், கேழ்வரகு சேமியா. இது ஒரு பாக்கெட் நான் எடுத்திருக்கேன். நீங்கள் குவான்டிட்டி வேணால் மாற்றிக்கலாம். நான் ஒரு பாக்கெட் எடுத்திருக்கேன். இதில் நான் தண்ணியில் ஒரு 3 நிமிஷம் மட்டுமே நான் ஊற வச்சுக்கிறேன். இதை ரொம்ப நேரம் ஊற வைக்க தேவையில்லை. அதோட இது ரொம்ப ஊற தேவையில்லை. நம்ம வந்து 2 நிமிஷம் அல்லது 3 நிமிஷம் மட்டுமே ஊற வச்சா போதும். இப்போது நம்ம இட்லி குண்டானில் தண்ணி வச்சு அதை கொதிக்க விட்டுடலாம். நம்ம இட்லி அவிக்கிற மாதிரியே அவிச்சு எடுத்துக்கலாம். ஆனால் ஒரு 3 நிமிஷம் மட்டுமோ இல்லை 2 நிமிஷம் மட்டுமே தான் அதையும் அவிய வச்சு எடுக்கணும். இப்போ நான் அதை தண்ணி இல்லாமல் இருத்து இந்த மாதிரி இட்லி கொப்பரையில் நான் வச்சுக்கிறேன். தட்டில் நீங்கள் துணி வச்சு கூட வச்சுக்கலாம். இதை மூடி இப்போ நான் இது வந்து ஒரு சரியாக 2 நிமிஷம் அல்லது 3 நிமிஷம் மட்டுமே போதும். மறுபடியும் நான் அதை தான் சொல்கிறேன். இப்போது வெந்துருச்சு. 2 நிமிஷம் கழித்து நம்ம எடுத்து பார்க்கலாம். நல்லாவே வெந்துருச்சு. இப்போது இது நல்லா உதிரியாக இருக்குது. இப்போ இதை எடுத்து நம்ம ஒரு தட்டில் மாற்றிடலாம். இப்போ அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம். அடுப்பை நம்ம வந்து ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சிடலாம். எண்ணெய் ஊற்றிக்கலாம். நீங்கள் எந்த எண்ணெய் சமையலுக்கு யூஸ் பண்ணிங்களோ அந்த எண்ணெயை நான் ஊற்றிக்கிறேன். கடுகு, உளுத்தம்பருப்பு நான் போட்டுக்கிறேன். உளுந்து கொஞ்சம் தூக்கலாகவே போட்டுக்கோங்க, டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். 1 டீஸ்பூன் கடுகு போட்டுட்டு கருவேப்பிலை தாளிக்க போட்டுக்கிறேன். வெங்காயமும் நான் வந்து ஒரு ராகி சேமியாவுக்கு 2 வெங்காயம் எடுத்துருக்கேன். வெங்காயம் கூட இருந்தால் நல்லாயிருக்கும். 2 பச்சை மிளகா கீரி போட்டிருக்கேன். பச்சை மிளகா தான் இந்த ராகி சேமியாவுக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும். இது ஒரு நல்ல பிரேக்ஃபாஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்கும். நீங்கள் நார்மலாக சேமியா செய்கிறத விட இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை நல்லா தாளிக்க விட்டுறலாம். இப்போ கரண்டி வச்சு நான் அதை நல்லா வதக்கி விட்டுறேன். ரொம்ப பொன்னிறமாக நமக்கு வர தேவையில்லை. அதே நேரத்தில் அந்த வெங்காயம் கலர் அப்படியே இல்லாத மாதிரி கொஞ்சம் நல்லா வந்ததுக்கப்புறம், இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் 2 முட்டை நான் உடச்சி ஊற்றிக்கிறேன். இது தாங்க உண்மையாகவே ரொம்ப சூப்பராக டேஸ்ட் கொடுக்கக்கூடியது இந்த சேமியாவுக்கு. கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாதீங்க. 2 முட்டைக்கு நான் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு தேவையான அளவுக்கு போட்டுக்கிறேன். உங்களுக்கு உப்பு காரம் தேவையான அளவுக்கு எப்படி வேணுமோ போட்டுக்கோங்க. பச்சை மிளகாவும் சரி, நான் 2 போட்டிருக்கேன். உங்களுக்கு எப்படி வேணுமோ போட்டுக்கோங்க. பச்சை மிளகாவை கீரி போட்டிங்கன்னா எல்லா பக்கமும் காரம் நல்லாயிருக்கும். இப்போ நான் இதை நல்லா கிளறி விட்டுறேன். இப்போது இந்த முட்டை வந்து ரொம்ப நமக்கு வந்து பொரிஞ்சு வர தேவையில்லை. ஒரு அரை வேக்காடாக முட்டை இருக்கும்போதே நம்ம வச்சுருக்க ராகி சேமியாவை இதில் போட்டுடலாம். இந்த மாதிரி அதை நல்லா கிளறி விட்டுட்டு, உப்பு நல்லா முட்டையில் பிடிச்சிருச்சு. இப்போ நல்லா கிளறி விட்டு ராகி சேமியாவை போட்டுடலாம். ரொம்ப வெந்துடுச்சுன்னா அது ஒரு மாதிரியாக இருக்கும். முட்டை அரை வேக்காடாக இருக்கும்போது இப்போ வந்து நம்ம வந்து அடுப்பை ஹை ஃப்ளேமில் மாற்றிடலாம். இப்போ இதை நல்லா கிளறி விட்டுடலாம். இப்போ ஹை ஃப்ளேமில் இருக்கிறதுனால உங்களுக்கு சட்டுனும் ரெடி ஆகிடும். அதே நேரம் நல்லா ஒரு உங்களுக்கு சூப்பராக இருக்கும். அது சாப்பிடும் போதும் சரி, அந்த சூட்டோடு சாப்பிட்றதுக்கு உங்களுக்கு வந்து இன்னுமே சூப்பராக இருக்கும். ஆனால் அந்த இட்லி குண்டானில் வச்சு அவிக்கும் போது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக, ரொம்ப நேரம் எடுக்காமல் 2 நிமிஷமோ 3 நிமிஷத்துக்குள்ளேயே வேக வச்சு எடுத்துக்கோங்க. இல்லை குழஞ்ச மாதிரி ஆகிடும். அதுக்காக தான் இப்போ ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கிளறி விட்டோம்னா கிட்டத்தட்ட நமக்கு முட்டை எல்லா பக்கமும் ஈவன் ஆகிடுச்சு. அவ்வளோதாங்க, நம்ம ராகி சேமியா சூப்பராக இன்ஸ்டன்டான ஹெல்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் அழகான கையால் லைக் பண்ணிவிட்டு, வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் அன்பான சப்ஸ்கிரைப் பட்டனை உங்கள் அழகான கையால் அழுத்திக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் அழுத்திக்கோங்க. எண்டு ஸ்க்ரீனில் மற்ற வீடியோஸ் கொஞ்சத்தை கொடுக்குறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா போய் பாருங்கள். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள்.